அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதத்தில் ஆதிப்பருவம் பகுதி 9. சத்தியவதி கூறியபடி வியாசரை வரவேற்கும் முறை அடுத்தபடியாக அம்பாலிகாவுக்கு வந்துச்சு. கரடு முரடாக தென்பட்ட அந்த உருவத்தை பார்த்து அவளோட முகம் ரொம்ப வெளுத்து போயிடுச்சு. அதோட விளைவாக அவளுக்கு பிறந்தவன் நிறத்தில் வெளுத்திருந்தான். அவன் பாண்டு என அழைக்கப்பட்டான். முதல் மகன் கண் தெரியாதவனாக இருக்கும்படியால் அம்பிகாவுக்கு மற்றொரு மகப்பேறு தரும்படி வியாசர்கிட்ட சத்தியவதி வேண்டிக் கொண்டாள். வியாசரும் அதுக்கு சம்மதித்தார். ஆனால் அந்த ஏற்பாட்டுக்கு இணங்காத மருமகள் தனக்கு பதிலாக தன்னுடைய அழகிய பணிப்பெண் ஒருத்தியை அனுப்பி வைக்கிறாள். வியாச ரிஷியோட தெய்வீக பாங்க கருத்தில் கொண்டு அந்த பெண் பக்தி பூர்வமாக அவரை வரவேற்கிறாள். மூன்றாம் மகனாகிய விதுரன் அவளால் பெற்றெடுக்கப்பட்டான். அவனிடத்தில் ஞானம் நிறைஞ்சு இருந்தது. ஆனால் ராஜரீதி அவன்கிட்ட இல்லை. வியாசர் தம் தாய் சத்தியவதியிடம் இத்தகைய செயலுக்காக தம்மை மீண்டும் அழைக்க வேண்டாம்னு வேண்டிக் கொண்டார். இதற்கு சத்தியவதியும் ஒப்புக்கொண்டார். இவ்வாறு அமைந்த 3 குழந்தைகள் சிறுவர்களாக இருந்தாங்க. ஆகையால் பீஷ்மர் அவர்களோட பிரதிநிதியாக இருந்து அரசாங்க காரியங்களை கவனிக்கிறாரு. மேலும் குழந்தைகளோட கல்வி விஷயத்திலையும் அவர் கருத்தை செலுத்துகிறாரு. கல்வி, ஆட்சி முறை, போர் திறமை, போருக்கு உரிய ஆயுதங்களை கையாளுதல் ஆகிய கலைகள் அனைத்தையும் பீஷ்மர் அவங்களுக்கு புகட்டி வந்தார். தர்மத்தின் பாங்குகள் அனைத்தையும் அவங்களுக்கு புகட்டினார். நாடு முழுவதும் மன திருப்தி ஓங்கி இருந்தது. காந்தார நாட்டு ராஜ குடும்பத்திலிருந்து திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்க பீஷ்மர் விதுரரோட ஆலோசனை செய்கிறாரு. கண் தெரியாமல் இருந்த ராஜகுமாரன் ஒருவனுக்கு தன்னோட மகளை திருமணம் செய்து கொடுக்க அந்த நாட்டு அரசனாகிய சுபலன் முதல்ல தயங்கினான். பின்பு ராஜ ரீதியையும் மற்ற விஷயங்களையும் கருத்தில் கொண்டு தன் செல்வியை அவ்வரசனுக்கு விவாகம் செஞ்சு வைக்கிறான். தனக்கு அமைய இருக்கும் அரசன் பிறவிலேயே இருந்தே கண் தெரியாதவன்றதை அறிய வந்த ராஜகுமாரியான காந்தாரி தன் கண்களையும் துணியால் கட்டிக்கொண்டு பார்வையற்றவளாக இருக்க தீர்மானிக்கிறாள். தனக்கு அமையும் கணவருடைய பாணியிலேயே தானும் பார்வையற்று இருப்பதே சரியானது என அவள் தீர்மானம் செய்து கொள்கிறாள். சகுனி என்பவன் காந்தாரியோட சகோதரன். அவன் மிகவும் மகிழ்வுடன் தன் உடன் பிறந்தவளான காந்தாரியை குரு வம்சத்தோட தலைமை பட்டணமான ஹஸ்தினாபுரத்துக்கு அழைத்து செல்றான். திருதராஷ்டிரன் கண் தெரியாத காரணத்தினால அரசனாக சிம்மாசனத்தில் வீற்றிருக்க தகுதியற்றவன் ஆகிறான். அதனால் பீஷ்மர் 2வது சகோதரனாகிய பாண்டுவை நாட்டுக்கு அரசனாக்கினான். மேலும் நாட்டை ஆண்டு வந்த பாண்டு அரசனுக்கு மனமுடிச்சு வைக்க பீஷ்மர் தீர்மானம் பண்ணுறாரு. அப்போது நிகழ்ந்த சுயம்பரம் ஒன்றில் குந்தி என்ற இளவரசி பாண்டு மன்னனே தன் கணவனாக மாலை சூட்டி ஏற்றுக்கொண்டாள். இந்த நிகழ்ச்சி பீஷ்மருக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது. சில காலத்துக்கு பிறகு பாண்டுவுக்கு 2வது மனைவியாக மாத்ரி என்பவளை பீஷ்மர் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. மந்திர நாட்டு மன்னனாகிய சல்லியனுக்கு அவள் தங்கையாவாள். இந்த ஆதிப்பருவத்தில் பகுதி 9 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கதைகளை மேலும் தொடர்றதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.